கோவில்பட்டி சிறுவன் கொலை வழக்கில் அவரின் வீட்டின் பின்புறத்தில் வசித்து வந்த ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். பல்வேறு கட்ட விசாரணையை தொடர்ந்து 6 நாட்களுக்கு பின் குற்றவாளி கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள காந்திநகர் பகுதியை சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவர் கடந்த 9ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்தார். தனியாக இருந்தவர் காலை 10 மணிக்கு காணாமல் போன நிலையில் மறுநாள் அதிகாலை 5:30 மணிக்கு பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த கொலை வழக்கில் குற்றவாளியை பிடிக்க போலீசார் அதிரடி வேட்டையில் இறங்கினர். இருப்பினும் குற்றவாளியை நெருங்க முடியாததால் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையில் 2 ADSPக்கள் மற்றும் 4 DSPக்கள் மற்றும் தூத்துக்குடி, நெல்லை போலீசார் என்று 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. சிறுவன் வீட்டு பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் சோதனை நடத்திய போலீசார் 50க்கும் மேற்பட்டவர்களை அழைத்து தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். அதில் 9 பேரை ரகசிய இடத்தில் வைத்து துருவி விசாரணை நடத்தினர். இருந்த போதும் குற்றவாளியை பிடிக்க முடியாததால் கடந்த 12ஆம் தேதி சிறுவனின் பெற்றோர் மற்றும் அவரின் தாத்தா என்று 3 பேர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றனர். நீதி 12 மணிக்கு கிடைக்கணும். இல்ல நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என் செத்த பிள்ளை வராது. ஆனா இம்பிளைக்கு செத்ததுக்கு நீதி கிடைக்கணும். நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நீதி கிடைக்கிறப்படத்துல உடனே கண்டுபிடிச்சு கொடுங்க யாரு கொண்டான்னு. நாளை இருக்காதீங்க, நாளை கடத்தாதீங்க. என் பிள்ளை செத்தவங்க தப்பிச்சு போயிருவாங்க. நாளை மட்டும் கடத்தாதீங்க. உடனடியாக உறவினர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி 3 பேரின் உயிரையும் காப்பாற்றினர். அதே வேளையில் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் அந்த பகுதியை சேர்ந்தவர்களை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி போலீசார் அடித்து மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி கோவில்பட்டி பிரதான சாலையில் சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்த போலீசார் வாகனத்தில் ஏற்றி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் 10 வயது சிறுவன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியை கைது செய்திருப்பதாக தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தகவல் தெரிவித்திருக்கிறார். சார், இதுல இந்த சிறுவன் வழக்கு அதுவும் அக்யூஸ் நம்ம காட்டிருக்குமா சார்? ஆமா, மோஸ்ட்லி we will record arrest today. சரிங்க சார். ஓகே சார். கருப்பசாமி தான் சார் ஆட்டோ டிரைவர். ஆமா, செக்ஷுவல் மோட்டிவில் வந்து அஃபென்ஸ் மாதிரி தான் தெரியாது. மோஸ்ட்லி வில் சார் ரெக்கார்ட் arrest. ஓகே சார். சிறுவன் கொலை வழக்கில் அவரின் வீட்டின் பின்புறம் வசிக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி என்பவர்தான் குற்றவாளி என்பது உறுதியாகி இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர் சம்பவத்தன்று சிறுவனை பலவந்தமாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் அந்த பகுதியில் இருந்த இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களை அழைத்து விசாரித்துள்ளனர். அப்போது ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி பற்றி சில தகவல்களை கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி தான் முக்கிய குற்றவாளி என்பதை அடையாளம் கண்டு கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சிறுவன் காணாமல் போனது முதல் அவருடைய உடலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது வரை ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி உடன் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் போலீசாருடன் சேர்ந்து சிறுவனை தேடுவது போன்று அவர் நாடகமாடியதும் அம்பலமாக்கியுள்ளார்.